வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யத்னா, நார்தர்ன் பாயிண்ட். இலங்கையின் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் ஏற்பட்ட வன்முறை சம்பவத்தில் சுமார் 26 பேர் உயிரிழந்துள்ளனர், பலர் காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவம் ஏதோ தற்செயலாக நடந்த ஒன்றாக இருக்க முடியாது. மாறாக இது பல தசாப்தங்களாக தொடரும் சிறைச்சாலை நிர்வாக சீர்குலைவின் வெளிப்பாடாகும். இத்தகைய கொடூரமான மரணங்களும் தற்போதைய அரசு, கடந்த கால நிர்வாகங்கள் மற்றும் ஒட்டுமொத்த அரச இயந்திரமும் கூட்டு பொறுப்பேற்க வேண்டும். அரசியல்வாதிகளின் இத்தகைய பேரிடர்களின் போதும் தங்களுக்குள் பழி சுமத்தும் அரசியலிலேயே ஈடுபடுகின்றனர். ஆனால் சிறைச்சாலைகளுக்கு பொறுப்பான அமைச்சு பதவிகளை வெவ்வேறு காலகட்டங்களில் வகித்த அனைவரும் இந்த சீரழிந்த நிலையை மாற்றியமைக்க தவறிவிட்டனர். பல வருடங்களாக புரையோடி போயிருந்த இந்த நிர்வாக சீரழிவை சரி செய்வது என்பது மிக கடினமான சவாலாக மாறியுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையின் வன்முறை காரணம் அங்குள்ள அதிகாரிகளின் பலவீனமான மற்றும் ஊழல் மலிந்த நிர்வாகமே ஆகும். சிறைக்குள் குறிப்பிட்ட சில கைதிகளின் குழுக்கள் மற்றும் கொள்ளை கூட்டங்கள் ஒட்டுமொத்த சிறைச்சாலையையும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளன. அதிகாரிகளை இந்த சட்டவிரோத குழுக்களுக்கு பயந்து வாழும் அவல நிலை அங்கு காணப்படுகிறது. சிறை காவலர்கள் மற்றும் அதிகாரிகள் தங்களுக்குரிய பணிமாற்றங்களை கூட இந்த சட்டவிரோத குழுக்களின் தலைவர்களிடமே கேட்டு பெறும் அளவுக்கு நிர்வாகம் சீரழிந்துள்ளது. சிறைச்சாலைகளின் உயர் அதிகாரிகளின் முதல் அடிமட்ட பணியாளர்கள் வரை பாயும் ஊழல் பணமே இந்த சட்டவிரோத குழுக்களின் அதிகார மையத்தை நிலைநிறுத்துகிறது. இலங்கை சிறைச்சாலைகளின் மிகப்பெரிய கட்டமைப்பு பிரச்சினை அதிகப்படியான கைதிகளின் நெருக்கடியாகும். உதாரணமாக 800 கைதிகளை மட்டுமே வைக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலையில் 2100க்கும் அதிகமான கைதிகள் அடைத்து வைக்கப்படுகின்றனர். இத்தகைய சூழலில் மனித மாண்புகளுக்கோ கைதிகளின் மனநல மேம்பாட்டிற்கோ எந்த இடமும் இருப்பதில்லை. இந்த கொள்ளளவு நெருக்கடிக்கு காரணம் முறையான நிர்வாக திட்டமிடல் இல்லாததேயாகும். நிர்வாக மட்டத்தில் உள்ள உயர் அதிகாரிகள் அடிமட்ட யதார்த்தத்தை ஆட்சியாளர்களுக்கு சரியாக எடுத்துரைப்பதில்லை. மாறாக ஆட்சியாளர்கள் எதை விரும்புகிறார்களோ அந்த தகவல்களை மட்டுமே புள்ளி விவரங்களாக மாற்றி காண்பிக்கிறார்கள். கள நிலவரத்தை ஆராயாமல் வெறும் குளிரூட்டப்பட்ட அறைகளில் நடத்தப்படும் மாநாடுகளும் அறிக்கைகளும் மட்டுமே நிர்வாகத்தின் உச்சகட்ட சாதனையாக காட்டப்படுவது பெரும் சாபக்கேடாகும். சிறைச்சாலைகள் நிரம்பி வழிவதற்கு காவல்துறை மற்றும் நீதித்துறை சார்ந்த நடைமுறைகளும் முக்கியமான காரணங்களாகும். சட்ட அமலாக்கத்தில் நிலவும் பாரபட்சம் உற்று நோக்கத்தக்கது. பெருமளவிலான போதைப் பொருட்களுடன் கைதாகும் பலம் வாய்ந்த நபர்கள் ரசாயன பகுப்பாய்வு அறிக்கைகளின் ஓட்டைகளை பயன்படுத்தி சில மாதங்களிலேயே வெளியில் வந்து விடுகிறார்கள். ஆனால் மிக குறைந்த அளவு போதைப் பொருட்களுடன் கைதாகும் ஏழை எளிய மக்கள் இந்த ரசாயன பகுப்பாய்வு அறிக்கைகள் வருவதற்கு பல வருடங்கள் தாமதமாவதால் பிணை கிடைக்காமல் சிறையிலேயே வாட வேண்டியுள்ளது. இதேபோல் கொலை குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்படுபவர்கள் மீது சட்டமாதிபர் திணைக்களத்தின் கோப்புகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் பல வருடங்களாக வராததால் கைதிகள் விசாரணையின்றி சிறையிலேயே முடங்கி கிடக்கிறார்கள். பணம் உள்ளவர்களுக்கு ஒரு நீதியும் பணம் இல்லாதவர்களுக்கு ஒரு நீதியும் வழங்கும் இந்த சீரழிந்த சக்கரமே சிறை நெருக்கடியை உருவாக்குகிறது என்றும் சொல்ல முடியும். உண்மையில் சிறைச்சாலை என்பது குற்றவாளிகளை தண்டிக்கும் இடமாக மட்டும் இல்லாமல் அவர்களை மறுவாழ்வு தந்து சமூகமயமாக்கும் இடமாக மாற வேண்டும். ஆனால் இலங்கையில் அத்தகைய முறையான உளவியல் ரீதியான திட்டங்களவையும் இல்லை. இளம் பருவத்தினர் போதைப்பொருள் பழக்கத்திற்கு அடிமையாவதை தடுப்பதற்கோ அல்லது அவர்களை மீட்டெடுப்பதற்கோ காத்திரமான திட்டங்கள் நடைமுறையில் இல்லை. உலக நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது சிறைச்சாலை நெருக்கடியை குறைக்க பல நவீன வழிமுறைகள் கையாளப்படுகிறது. உதாரணமாக இங்கிலாந்து போன்ற நாடுகளில் சிறிய குற்றங்களை புரிபவர்களை சிறையில் அடைப்பதற்கு பதிலாக அவர்களின் நடமாட்டத்தை கண்காணிக்க கால்களில் மின்னணு வளையங்கள் பொருத்தப்பட்டு வீட்டுக்காவலில் வைக்கப்படுகிறார்கள். இதன் மூலமாக காவல்துறையினரால் அவர்களின் இருப்பிடத்தை கண்காணிக்க முடியும் மற்றும் சிறைகளில் கைதிகள் நிறைவதும் தவிர்க்கப்படுகிறது. இத்தகைய மாற்று சட்ட நடைமுறைகளை நோக்கி இன்னும் இலங்கை நகரவில்லை என்பதுதான் கவலைக்குரியதாகும். காவல்துறை நிலையங்களில் பொதுமக்கள் ஒரு புகாரை அளிக்க செல்லும் போதே அடிமட்ட வாயிலில் இருந்து ஊழல் நடைமுறைகள் ஆரம்பமாகிவிடுகிறது. நேர்மையான உயர் அதிகாரிகள் இருந்தாலும் இடைத்தரகர்களாக செயற்படும் சில காவலர்களின் செயற்பாடுகளால் சாமானிய மக்களுக்கு நீதி கிடைப்பதில்லை.
அரசு ஊழியர்களும் அரசு அதிகாரிகளும் தங்களின் கடமைகளை சரியாக செய்யாமல் மாத சம்பளத்தையும் சலுகைகளையும் பெற்றுக்கொண்டு சுகபோகமாக வாடுகிறார்கள். ஆனால் சாமானிய கைதிகள் நரக வேதனையை அனுபவிக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த ஊழல் சங்கிலியும் நிர்வாக குளறுபடிகளும் களையப்படாதவரை நீர்கொழும்பு சிறைச்சாலை போன்ற வன்முறைகளும் மரணங்களும் எதிர்காலத்தில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். இலங்கை சிறைச்சாலைகளின் மிக முதன்மையான கட்டமைப்பு பிரச்சினை அவற்றின் கொள்ளளவை விட பல மடங்கு கைதிகள் அடைக்கப்படுவதாகும். நீர்கொழும்பு சிறைச்சாலை 800 கைதிகளை மட்டுமே வைத்திருக்கக்கூடிய நிர்வாக கொள்ளளவை கொண்டது. ஆனால் வன்முறை வெடித்த போது அங்கு 2417 கைதிகள் அடைக்கப்பட்டிருந்தனர். அதாவது கொள்ளளவை விட 3 மடங்கு அதிகம். தேசிய அளவிலான தரவு உலக சிறை சுருக்க குறிப்பின் ஜூன் மாத தரவுகளின்படி இலங்கையின் ஒட்டுமொத்த சிறைச்சாலைகளின் உத்தியோகபூர்வ கொள்ளளவு 13,241 ஆகும். ஆனால் தற்போது சிறைகளில் உள்ள கைதிகளின் எண்ணிக்கை 42,034 தாண்டியுள்ளது. அதாவது தேசிய அளவில் சிறைகள் 317% கொள்ளளவு நெருக்கடியுடன் இயங்குகிறது. போதிய இடவசதி இல்லாததால் கைதிகள் கழிப்பறைகளுக்கு அருகிலும் சுழற்சி முறையிலும் தூங்கும் அவலநிலை காணப்படுகிறது. இது கைதிகளிடையே மிக பெரும் உளவியல் அழுத்தங்களையும் வன்முறை போக்குகளையும் உருவாக்குகிறது. சிறைகளில் தண்டனை பெற்ற கைதிகளை விட நீதிமன்ற விசாரணைக்காக காத்திருக்கும் கைதிகளின் எண்ணிக்கையே மிக அதிகம். தற்போதைய தரவுகளின்படி மக்கள் தொகையில் 73.8% பேர், அதாவது 31,031 பேர் விசாரணை கைதிகள் ஆவர். மிக குறைந்தளவு, குறிப்பாக எடுத்துக்காட்டாக 17 கிராம் போதைப்பொருளுடன் கைதாகும் சாமானிய கைதிகளின் இரசாயன பகுப்பாய்வு அறிக்கை வருவதற்கு 3 முதல் 4 வருடங்கள் வரை தாமதமாகிறது. இதனால் இவர்களுக்கு பிணை மறுக்கப்பட்டு சிறையிலேயே முடங்குகிறார்கள். அதே நேரம் பெரும் கடத்தல்காரர்கள் சட்ட ஓட்டைகளை பயன்படுத்தி சில மாதங்களிலேயே வெளியில் வந்து விடுகிறார்கள். கடுமையான குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்படுபவர்கள் மீது முறையான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாமல் பல வருடங்களாக கோப்புகள் தேங்கி கிடக்கின்றன. நீர்கொழும்பு சிறை வன்முறைக்கு உடனடி காரணியாக அமைந்தது சிறைக்குள் இயங்கி வந்த இருபெரும் போதைப்பொருள் கும்பல்களுக்கு இடையிலான மோதலாகும். சிறைச்சாலைகளின் நிர்வாக கட்டமைப்பு உள்ளே இருக்கும் நிழல் உலக கும்பல்களின் கட்டுப்பாட்டில் இயங்கும் நிலை உருவாகியுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் மற்றும் சட்டவிரோத சூதாட்ட கும்பல்களின் தலைவர்கள் தங்களின் பண பலத்தினால் சிறை அதிகாரிகளையும் காவலர்களையும் கட்டுப்படுத்துகிறார்கள். சிறை காவலர்கள் தங்களின் பணிமாற்றங்களை கூட இந்த கும்பல்களின் விருப்பத்திற்கேற்ப மாற்றிக்கொள்ளும் அவலம் நிலவுகிறது. அடிமட்ட ஊழியர் முதல் உயர் நிர்வாக ஊழல் வரை பணமே பாயும் சிறைக்குள் ஆயுதங்களும் போதைப் பொருட்களும் தடையின்றி புழங்குவதற்கு காரணமாக அமைகிறது. இந்த வன்முறையின் போது கைதிகள் சிறை காவலர்களிடமிருந்து துப்பாக்கிகளை பறித்து சுட்டுள்ளனர் என்பது நிர்வாக தோல்வியின் உச்சகட்டமான ஒரு சான்றாகும். வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யத்னா, நார்தர்ன் பாயிண்ட்.